2025 வருஷம் நம்ம வடிவேல் சார் மாதிரி பயங்கர வெர்சடைலான ஒரு வருஷமாக நகர்ந்துருச்சு. வடிவேலுக்கு எப்படிலாம் அடி விழுமோ அந்த மாதிரி நமக்கு வச்சு செஞ்சுட்டு போயிருக்கு இந்த 2025. அதே சமயத்தில் பல முக்கியமான வரலாற்று சம்பவங்களும் இந்த வருஷம் நடந்திருக்கு. நிறைய தெரியாத, பலருக்கு தெரியாத சம்பவங்களும் இதில் நடந்திருக்கு. ஸோ வருஷம் முடிவுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடுத்த வருஷம் பிறக்க போகுது. அதனால் இந்த வருஷம் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ஒரு கோர்வையில் மொத்தமாக பார்த்துருவோம். ஓகே, வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2025 டைரி குறிப்பு. கமான். இந்த வருடத்தின் கடைசி வீடியோவில் இந்த வருஷம் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். முதல் நிகழ்வு என்னென்னா, இந்த வருஷம் தான் நம்ம 7 லட்சம் சப்ஸ்கிரைபரை தொட்டிருக்கோம். $1 மில்லியன் தொட வேண்டியது எங்கே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்களே. அதனால் 7 லட்சம் தான் தொட்டிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வருஷம் 1 மில்லியனை தாண்டி நம்ம போகணும். 1 மில்லியன் தொடக்கூடாது, அதை தாண்டி 1.5 மில்லியன் 2 மில்லியன் நம்ம தொடரும். ஓகே, வெரி விட்டாராகவா, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 லட்சம் தொட்டா ஃபேன்ஸ் பின்னா 1 மில்லியன்ரா இவனுக்கு வாயிலேயே ஒழுங்காக வர மாட்டேங்குது. இது எப்படி 1 மில்லியன் வருது? உங்க 2 பேரையும் வச்சுட்டு கொலை கூட பண்ண முடியாது. இந்த வருஷம் பிறக்கும் போதே வேற லெவலுக்கு பிறந்ததுங்க. ட்ரம்ப் மறுபடியும் பிரசிடென்ட் ஆனார் அமெரிக்காவுக்கு. Donald Trump will be the 47th president of the United States. அந்ததோட சும்மாவா இருந்தார். ஏகப்பட்ட செரவடியை சும்மா கொளுத்து லெஃப்ட் ஹேண்டில் தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு பக்கம் நிறைய ஃபாரினர்ஸ்லாம் உள்ளே வரீங்க, இனிமேல் அவங்களாம் வர முடியாதுங்கிற மாதிரி ரூல்ஸை கொண்டு வந்தார். அதில் இந்தியர்களுக்கு தான் பெரிய ஆப்புங்கிறதே வந்துச்சு. அதுக்கப்புறம் சும்மா இருந்தாரா, டாரிஃப் அதிகமாக்குறேன்னு எக்கச்சக்கமாக ஏற்றி விட்டார். அதுக்கு பதிலுக்கு சைனா நாங்களும் சும்மாவாக இருப்போம், நாங்களும் ஏற்றுவோம்ல அப்படின்னு வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வர ஒட்டுமொத்த உலகத்துடைய பொருளாதாரமே கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி வேற மாதிரி ஆயிடுச்சு. என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். இதோட முடிஞ்சுதான் தெரியல. இன்னும் 3 வருஷம் வேற அவருக்கு டேர்ம் இருக்கு. இன்னும் அந்த செவரி யாரெல்லாம் காவு வாங்க காத்துக்கிட்டு இருக்கோ தெரியல. சைனான்னு ஒரு விஷயம் சொல்லணும். சைனா அவங்க வரலாற்றிலே முதல் முறையாக பொல்யூஷனை கம்மி பண்ணியிருக்காங்க. 1% அளவுக்கு அவங்களுடைய பொல்யூஷன் கம்மியாக இருக்குது. இது என்ன ஒரு பெரிய மேட்ராயா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு பொல்யூஷன் ஏற்படுத்துகிற நாடு எது தெரியுமா? சைனா தான். அவங்க 1% குறைச்சாங்கன்னா அது குளோபலாகவே பெரிய அளவுக்கான இம்பேக்டை உருவாக்கும். அதிகமான அளவுக்கு ரெனியூவபிள் எனர்ஜியை நோக்கி சைனா நகர ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல சைனா உலகம் முழுக்க பார்க்கப்படுது. சைனா விட்ட இடத்த நாம் தொட ஆரம்பிச்சிருக்கோம். புரியலையா? இங்கே பொல்யூஷன் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த வருஷம் டெல்லி மூச்சு திணறி போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பொல்யூஷன் அதிகமாகிட்டு இருக்கு. டெல்லி மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள்லையும் பொல்யூஷன் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த வருஷம் அலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்தியான்னு ஒன்று இந்திய வரலாற்றில் மறக்கவே முடியாத ஒரு கருப்பு தினம் அப்படிங்கிறது இந்த வருஷம் தான் நடந்துச்சு. பஹல்காம் தாக்குதலில் அப்பாவி இந்தியர்கள் இறந்தாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத நடத்தினாங்க. அதற்கு பிறகாக 2 நாடுகளுக்கும் நடுவில் நடந்த டென்ஷன்ஸ், இது எல்லாமே இந்த வருஷம் நடந்த ஒன்று தான். இந்த வருஷம் நடந்த மிக மோசமான சம்பவங்களில் அது முக்கியமான ஒன்று. இந்த வருஷம் ஜென்சி நின்று ஆடக்கூடிய ஒரு வருஷமாகவே மாறிடுச்சு. நேபாளையும் பங்களாதேஷ்லேயும் பெரிய அளவுக்கான புரட்சியை ஜென்சி நிகழ்த்தி காட்டினாங்க. அதுவும் பங்களாதேஷில் இன்டர்நெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே டென்ஷன் ஆகி மொத்த கவர்மெண்ட்டே கவுத்து போட்டு அவங்க விருப்பப்பட்ட மாதிரியான ஒரு ஆட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியாக ஜென்சி உருவானாங்க. 90s கிட்ஸ் நோட் பண்ணுங்கள், ஜென்சி என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற கவலையிலே இருக்கீங்க. ஆனால் அப்படி ஒரு புரட்சி ஏற்பட்டது இன்றைக்கி அது வேறு ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. அது எப்படி நகருது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஜென்சியை பற்றி பேசினோடனே ஒரு முக்கியமான நாடை பற்றி பேசணும். ரீசன்ட் இயர்ஸாக வருஷம் பயங்கரமாக ஒரு நாடு அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்க தான் நம்மளுடைய சக தோழர்களான இலங்கை. இலங்கையில் எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்தது. அதுக்கப்புறமா ஜென்சி புரட்சி மாதிரி ஒரு புரட்சிங்கிறது வெடிச்சது. இந்த வருஷம் பெரிய அளவுக்கான ஃப்ளட் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஏற்கனவே பொருளாதாரத்தில் போராடிக்கிட்டு இருந்த இலங்கைக்கு இந்த வெள்ளம்ங்கிறது இன்னும் பெரிய அடியாக தான் விழுந்துச்சு. இந்த வருஷம் நடந்த இன்னொரு முக்கியமான அப்டேட் எதுனா ஏஐயில் தான். ChatGPT அவங்களுடைய GPT-5 அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணாங்க. டீப்சீக்கும் அதுக்கு ஈக்குவலான ஒரு வெர்ஷன் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணாங்க. இது ஏஐ இண்டஸ்ட்ரியவே ஒட்டுமொத்தமாக மாற்றி போட்டுச்சு. இன்னும் நிறைய ஏஐ பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் உருவாச்சு. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏஐ அப்படிங்கிறது ஒரு அங்கமாகவே இந்த வருஷம்தான் குறிப்பாக மாறுச்சு. டெய்லி நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக டவுட்ஸ் கேட்குறதுல இருந்து இந்த பொண்ணுக்கு எப்படி லவ் லெட்டர் எழுதலாம் அப்படிங்கிற வரைக்கும் ஏஐ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
இந்த வருஷம் நீங்கள் எந்தெந்த மாதிரியான சில்லி மேட்டருக்கெலாம் ஏஐ யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போரில் இந்த வருஷம் பல முக்கியமான திருப்பு முனைகள் அப்படிங்கிறது நடந்துச்சு. காசா ஸ்ட்ரிப்பில் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாச்சு. இஸ்ரேல் செய்த போர்க்குற்றங்களுக்கு எதிரான கண்டனங்கள் உலக அளவில் அதிகமாச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு தனி நாடுக்கான அங்கீகாரம்ங்கிறது உலக அளவில் இந்த வருஷம்தான் முக்கியமாக ஏற்பட்டுச்சு. அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளேயாவது அந்த பிரச்சனை முழுமையாக முடிவுக்கு பாலஸ்தீனத்துக்கு அமைதி கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2025 பெண்கள் சாதனை படைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பெண்களுக்கான ODI வேர்ல்டு கப்பில் இந்திய பெண்கள் அணி கப்புங்கிறத ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜப்பானில் சானா டெக்காச்சி முதல் முறையாக பெண் பிரதமராக பதவிக்கு வந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் நமீபியாவுடைய அதிபராகவும் நெட்டிம்போ நந்தி அப்படிங்கிற ஒரு பெண் பதவிக்கு வந்திருக்காங்க. கிரிக்கெட்டுன்னு ஆண்களுடைய கிரிக்கெட்டை பற்றி பேசலன்னா எப்படி? ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி கப்பை 3வது முறையாக இந்திய அணி ஜெயிச்சிருக்கு. இந்திய அணி ஜெயிச்சது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. 18 வருஷம் குரு பூஜைக்கு அப்புறமா முதல் முறையாக RCB IPL கப்பை ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் அல்டிமேட். ஆனால் அந்த சந்தோஷங்கிறது உடனே உடஞ்சி போகிற மாதிரியான ஒரு சம்பவங்கிறது நடந்துச்சு. RCB கப்பு ஜெயிச்சதை சின்னசாமி ஸ்டேடியமில் கொண்டாடுறதுக்கு கூட்டினப்போ அங்கே ஏற்பட்ட அந்த கூட்டத்துடைய தள்ளுமுள்ளில் 11 பேர் இறந்து போனாங்க. சரியான ப்ராப்பர் பிளானிங் இல்லாததுனால தான் அந்த மோசமான சம்பவம் அப்படிங்கிறது நடந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு துயரமான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது கரூரில் இந்த வருடம் நடந்தது. தவைக்க தலைவர் விஜய் அவர்களுடைய சாலை பேரணியை பார்க்கறதுக்கும் கலந்துக்கிறதுக்கும்னு கிளம்பி வந்த மக்கள் திரளில் மூச்சு திணறி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. அந்த சம்பவங்கிறது அதுக்கப்புறம் அரசியலாக மாற்றப்பட்டது அதை விட பெருந்துயரமாக இருந்துச்சு. உண்மையிலே இருதரப்புலேயும் சரியான ப்ராப்பர் பிளானிங் இல்லாதது தான் அந்த சம்பவம் நிகழ்ந்ததுக்கு காரணம் அப்படிங்கிறது தான் பொதுவான பார்வையாக இருந்தது. அதை பற்றி அந்த சமயத்தில் வீடியோ போட்டப்போவும் என்னுடைய கருத்தாகவும் நான் அதை தான் முன் வச்சுருந்தேன். இந்த வருஷம் ஸ்பேஸ் சயின்ஸில் நிறைய முக்கியமான மைல்ஸ்டோன் நிகழ்வுகள்ங்கிறது நடந்துச்சு. ரூபன் அப்சர்வேட்டரியில் 3200 மெகா பிக்சல் கேமரா மூலமாக ஒட்டுமொத்த விசிபிள் ஸ்கையுடைய இமேஜை 3 நாட்களுக்கு எடுத்தாங்க. அதன் மூலமாக ரியல் டைமில் ஸ்பேஸில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத சயின்டிஸ்டால் அப்சர்வ்ங்கிறது செய்ய முடிஞ்சது. அதே மாதிரி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மனிதகுல வரலாற்றிலேயே முதல் முறையாக சன்னுடைய போலார் ரீஜன்ஸ் அப்படிங்கிறத இமேஜாக கேப்சர் பண்ணாங்க. அதன் மூலமாக நமக்கு ஏற்கனவே தெரிந்த பல விஷயங்கள் நிறைய சேஞ்சஸுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. இன்னும் பல ஸ்டடீஸுக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சு. அதே சமயத்தில் விண்வெளியில் தேடுறது மட்டும் இல்லை, பூமிக்கடியில் தேடுறதுலேயுமே நிறைய முக்கியமான மைல்கல் நிகழ்வுகள் இந்த வருஷம் நடந்தது. எகிப்துடைய ஃபேரோ டைனாஸ்டியில் ஒரு முக்கியமான அரசர் இருந்தார். அவருடைய பேர் 2ஆம் தட்மோஸ். அவருடைய மம்மிங்கிறது 1818 வருடத்திலே கிடச்சிருச்சு. ஆனால் அவரை புதைச்சி வச்சுருந்த கல்லறைங்கிறது காணோம். அவருடைய கல்லறை காணோம். ஆனால் எப்படி அவருடைய மம்மி கிடச்சிது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான மம்மிக்களை திருடுறதை வழக்கமாகவே வச்சுருந்தாங்க. அப்படி திருடு போயிருந்த ஒரு இடத்துல இருந்து தான் பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட் அந்த சமயத்தில் அதை கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் இவருடைய கல்லறையை காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தாங்க. 2022 ஒரு கல்லறை அப்படிங்கிறது கிடச்சிது. அது இவருடைய கல்லறையாக தான் இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டுங்கிறது இருந்துச்சு. அது இந்த வருஷம் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க, அது அவருடைய கல்லறை தான் அப்படின்னு. அந்த கல்லறையில் இருந்த பல கல்வெட்டுகள் மூலமாக அவரை பற்றி இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவருடைய காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் ஹிஸ்டோரியன்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி பெருவில் 3500 வருட பழமையான ஒரு நகரம் அப்படிங்கிறதும் அகழ்வாராய்ச்சியில் இந்த வருஷம் தான் கண்டுபிடிச்சாங்க. அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணோன்னா 3000 வருட பழமையான மாயன் சிவிலைசேஷனுடைய எச்சங்களையும் இந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க. அது ரொம்ப டீட்டெயிலான ஒரு கண்டுபிடிப்பாக இருந்துச்சு. பல பிரமிட்கள், கல்லறைகள், அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் அந்த மாயன் மக்கள் பயன்படுத்தின பொருட்கள்லாம் கூட அந்த இடத்துல கிடச்சிருக்கு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த கண்டுபிடிப்புங்கிறது மாயன் சிவிலைசேஷனை இன்னொரு 500 வருடங்கள் பின்னோக்கி கொண்டு போயிருக்கு. அதனால் அங்கேருந்து தான் மாயன்களுடைய வரலாறை நம்ம தொடங்கணும் அப்படின்னு ஹிஸ்டோரியன்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்ஷியன் டைம்ஸ்க்கான மைல்ஸ்டோன்ஸ் மட்டும் இல்லை, ஃப்யூச்சர் டெக்னாலஜிக்கான மைல்ஸ்டோனும் இந்த வருஷம் நடந்தது. ஃபஸ்ட் டைமாக ஹியூமனாய்டு ரோபோட்ஸை வச்சு கேம்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் தான் நடந்தது. 22 நாடுகள்லேருந்து 47 டீம்ஸ் கலந்துக்கிட்ட அந்த கேம்ஸுங்கிறது பெய்ஜிங்கில் வச்சு நடந்துச்சு. இப்படி கேம்ஸ் மட்டும் இல்லை, ஹியூமனாய்டு ரோபோட்ஸை வேறு கட்டத்துக்கு இந்த வருஷம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போ சமீபமாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற விஷுவல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் கான்செப்ட்ஸில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் குரூப் டான்ஸர் அப்படிங்கிற கான்செப்டே மறந்துடும். குரூப் டான்ஸ் ரோபோட்ஸ் அப்படிங்கிறதும் வந்துடும். இப்படி இருக்கிற எல்லா ஐட்டத்தையுமே ரோபோட்டும் ஏஐயும் எடுத்துக்கிச்சுன்னா அவன் மனுஷன் என்ன பண்ணுவான்? தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, ஒரு ஜான் வகுத்துக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது. அவனுக்கு பிச்சை போடாதீங்கய்யா, இவனையெல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்கய்யா. உலகளவில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா இந்தியாவில் இன்னும் உள்ளூர் பிரச்சனை தான் நடந்துட்டு இருந்துச்சு.
இந்தியாவில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனில் நிறைய ஓட்டைகள் இருக்குது, அவங்க தப்பு தப்பாக நிறைய ஓட்டர் லிஸ்ட்டை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வீடியோ போட்டு படமாகவே காமிச்சு எலெக்ஷன் கமிஷன் மேலே கேள்விகளை எழுப்புனது இந்த வருடம் தான். எனக்கு நல்ல நேரம் அதிர்ஷ்டத்தின் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஆனால் கோடியில் ஒருத்தருக்கு தான் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தருக்கு இந்த வருஷம் நடந்துச்சு. அது சந்தோஷமாக சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஏர் இண்டியாவுடைய விமானம் அப்படிங்கிறது இந்த வருடம் பெரிய விபத்துக்குள்ளாச்சு. அந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 260 பேர் இறந்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் தப்பிச்சார். விஸ்வாஸ்குமார் ரமேஷுங்கிற அந்த ஒரு நபர் அந்த கோடியில் ஒருத்தராக இருந்தார். இத்தனை உயிரிழப்புகளுக்கு மத்தியில் அவர் ஒருத்தர் பிழைச்சது ஒரு பெரும் ஆறுதலாக அந்த சம்பவத்தை போயிருந்துச்சு. சரி, ஓகே பிக் பாஸ், இதுதான் 2025 நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள். இதை தாண்டி இன்னும் பல முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். அதனால் இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் பிறந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்ட், ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் அப்படிங்கிறத எடுத்தால் அதை கண்டிப்பாக பண்ணுவோமா அப்படின்னு தெரியாது, ஆனால் எடுப்போம். அது ஒரு மேண்டேட்ரி. நியூ இயர், அதுவுமா ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் அப்படிங்கிறத எடுக்கணும். அதனால் இந்த வருஷம் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத நாம் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, எப்படியாவது நம்ம பிக் பேங் போகட் சேனலில் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபராக ஆக்கிடுறோம். மர்க்கா சொல்லு. 2 மில்லியன் சப்ஸ்கிரைபராக ஆக்கிடலாம்ல. மர்க்கா சொல்லு. முடிஞ்சா 2026 அடையாளப்படுத்துகிற மாதிரி 2.6 மில்லியன் அப்படிங்கிறத நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். செஞ்சிடலாம்ல. இதுக்கு கண்டிப்பாக கவுண்டராக ஏதாவது ஒன்று ஜான் போட்டுருவாரு. செஞ்சுட்டா போச்சு. அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? சும்மா சேவிங் பண்ண வந்தவன ஏன் வம்பு கேளுக்குற? உன்னை சொல்லப்பா. அவர் போட்டால் பரவாயில்ல, நம்ம கான்ஃபிடென்ட்டை விட்டுறக்கூடாது. ஓகே, இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைக்க போகிறோம். சரி, அது இருக்கட்டும். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். வருங்கால வருடம் உங்களுக்கு வளமாக இருக்கட்டும். அடுத்த வருடம் உங்களை சந்திக்கிறேன். பாய். இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க.